வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போகிறது பட்டர் கார்லிக் பொட்டேட்டோ வெட்ஜஸ். இது மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்கை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோடைய மேல்பகுதி தோலையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துட்டு 70% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இதில் சேர்த்துட்டு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரியானோவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் கொட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு டிப் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு கொஞ்சமாக பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே பொடியாக நறுக்கின பூண்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கின உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதையெல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ வெட்ஜஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பட்டர் கார்லிக் பொட்டேட்டோ வெட்ஜஸ் ரொம்ப டேஸ்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.